சொந்தம் பந்தம் சொத்து பத்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு பெரிய போராட்டத்தையே நடத்திட்டு இருக்க. இது வரைக்கும் எல்லா விஷயத்துலையும் கூட இருந்தோம், இனிமேலும் இருப்போம். பேப்பர் பார்த்தியா? எனக்கு ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரி தோணுது. ஏற்கனவே ஒரு விஷயம் தப்பாயிடுச்சு. வேணாம் தமிழ், இனிமேல் இது தொடர்ந்தா நல்லதில்லை, விட்டுறலாம். எப்படின்னா விட முடியும்? இன்னும் ஒருத்தன் பாக்கி இருக்கான். இனிமேல் நீங்கள் யாரும் தலையிட வேண்டாம். தமிழ், நான் பார்த்துக்கிறேண்ணே. விடுங்கன்னு சொல்கிறேன்ல. ஏற்கனவே நட்டி அப்பா விஷயத்தில் தப்பு பண்ணிட்டோம். எனக்கு நல்லது பண்ண நினைக்கிற உங்களை கஷ்டப்படுத்த நான் விரும்பலை. நீங்களாம் நல்லா இருக்கணுண்ணே. அதானே சொல்கிறது கேட்குறீங்களா? தயவு செஞ்சு சொல்கிறது கேளுங்க. நீங்கள் யாரும் கஷ்டப்படக்கூடாது. புரிஞ்சுக்கோங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. பிரச்சனையாக இருந்தாலும் கடைசி கூட கூட இருக்க தமிழ். ஒரு பிரச்சனை இல்லை தமிழ். கொஞ்சம் பேச விட்றீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நல்ல வாழ்க்கையில் கவலைப்பட வேண்டாம். கேளுங்க, சொன்னால் கேளுங்க. இது வரைக்கும் எனக்காக பண்ணது போதும். இனிமேல் நான் பார்த்துக்கிறேன். சார், தமிழ்ச்செல்வன் வீட்டு முன்னாடி தான் சார் இருக்கு. யார் இருக்கிற மாதிரி தெரியல சார். ஆமாம் சார், வண்டி எதுவும் இல்லை சார். ஆமாம் சார், நான் இங்கே இருக்கேன் சார். சரிங்க சார், வந்த தகவல் சொல்கிறேன் சார். மேலெல்லாம் நல்லா தேடி பாருங்க. இந்த பக்கம் போய் பாருங்க. சொல்லுங்கள் சார். தமிழ்ச்செல்வம் இருக்காரா? கொஞ்ச நாள் அவர் வரல சார். வண்டி நிற்கிற செல்லம் இருக்காரா? அவர் வெளியூர் போயிருக்கார் சார். தமிழ் பேசுகிறேன். சொல்லுங்கண்ணா. உடனே பலபாக்கி வர முடியுமா? என்ன விஷயம்ண்ணா? சொல்கிறேன்ல, முக்கியமான விஷயம் பேசணும். உடனே வா. சரிண்ணா. தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் அப்பா சாவுக்கு நான் காரணமாயிட்டேன். மனசுக்கு ரொம்பவும் பாரமாக இருந்துச்சு. இப்போ அதை அவங்ககிட்ட இறக்கி வச்சிட்டேன். பிரபா சாவு ஒரு கொலைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு காரணமானவங்கள பழி வாங்கணுங்கிற எண்ணம் மட்டும்தான் மனசில் இருந்துச்சு. இன்னும் ஒருத்தன் பாக்கி இருக்கான். அவன் சாவும் கண்ணில் தெரிஞ்சதுக்கப்புறம் நீ எடுக்கிற எந்த முடிவும் எனக்கு சம்மதம் தான். ஹலோ
எங்க இருக்கான்? மேலே தான் சார் இருக்கான். என்னடா பண்ற? அவன் யாரு தெரியுமா? கொப்பனை கொண்டது அவன்தான்டா. எல்லாம் எனக்கு தெரியும். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீதானடா? டேய் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீயும் என் தம்பி தான். என்ன அவன் நீ நான் கூடுவான், நீ வாங்க போங்கன்னு கூப்பிடுவான். காவல்துறைங்கிறது பொறுப்பு, அது அதிகாரம் இல்லை. அது அதிகாரமாக மாறும்போது தான் எல்லா விஷயமும் தப்பாயிருது. பார்த்து நடந்துக்க. தமிழன்னா அப்பாவை பார்க்க குட்டி பிரபாகரை பிறக்க போகிறான். கண்ணீர் துடைக்க கரம் கேட்டால் கண்ணை பறித்தானே ஒருவன், வாழ்க்கைக்கு வழி கேட்டால் பாதையை பறித்தானே ஒருவன், நிற்க கொஞ்சம் நிலம் கேட்டால் சாமானியனின் காலை விற்கச் சொன்னது சமூகம்.